ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களே இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. கொரியர் பாய் வீட்டுக்கு வந்துட்டாவே போதுங்க, சார் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவார். அவர் தான் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, அன்பாக்சிங் அவர் தான் பண்ணணுன்ற அப்படி பண்ணுவார். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெப்சைட்டில் தான் வாங்கியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மஸ்ட் பையிங் ப்ராடக்ட்லாம் நிறையாவே இருக்குங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் வந்து மஸ்ட் பை இல்லைங்க, மஸ்ட் பையனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னம்மா இன்னும் பாக்ஸே ஓப்பன் பண்ணல, அதுக்குள்ளே மஸ்ட் பையங்கிறீன்னு கேட்காதீங்க. இது ஓப்பன் பண்ணோன்னே செக் பண்ணிட்டேங்க. என்னோட ஆர்வம் குறையவே இல்லைங்க. எங்கிட்ட இருந்ததாங்க என் பையனுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கிட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா இதில் நான் அட்டாச் பண்ணேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ அன்பாக்சிங் மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. என்னோடய கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியே ஆகணுன்றாவிங்க. ஏன்னா ஒவ்வொரு கொரியரும் ஒவ்வொரு டைமில் வருதா, ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்லி சார் ஒரே ராவடி பண்ணிட்டாரு. அதனால் வந்தோடனே இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது க்ளீனிங் ப்ராசஸ்க்கு உண்டானது தான். நீங்கள் நிறையா சேனலில் கூட பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் போட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதையும் நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். இன்றைக்கி நான் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே அன்பாக்சிங், இது எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். பட் அதை யூஸ் பண்ணி பார்த்தா தானே அந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லையா நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. இது வாங்கி பார்க்கும்போது ஓரளவுக்கு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. அது நல்லா ஸ்டீலாக இருக்குது, பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த ப்ரஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஹார்டாகவே இருக்குங்களா. ஏன்னா இது வந்து ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் ஆர்டர் பண்ணும்போது உண்மையாலுமே எங்கள் வீட்டில் வரைக்கும் தெரியாமல் தாங்க போடுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை. க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இத்தனை ப்ராடக்ட் நீ ஆர்டர் போடுறியப்பா, மணி வேஸ்ட் பண்ணாத அப்படிம்பாரு. உண்மையாக சொன்னால் என்னங்க பண்ணுறது. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுற நமக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம். ஒரு மாப்பு ஒரு ஸ்டிக்கை வச்சு எப்படிங்க க்ளீன் பண்ணுறது. சில டைம்லாம் டைல்ஸ் வந்து ரொம்ப என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ரொம்ப ப்ரஷ் போட்டு பண்ணாலும் அது வராது. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணால் நம்ம க்ளீனிங் பர்பஸ்லாம் கம்மியாகும்னு நினச்சதாங்க போடுறது. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி தான் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டும் மஸ்ட் பையனே சொல்லுவேன். என்னம்மா இதையும் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதையும் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேங்க. சாரிங்க. என்னம்மா யூஸ் பண்ணிட்டேங்கிற, நான் கவர்லேருந்து எடுக்க அப்படி மட்டும் திங்க் பண்ணாதீங்க. இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கினேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது எப்படி தான் இருக்குது, உண்மையாலுமே இது ஒர்க் ஆகுதா, ஏன்னா என்னோடய வேலையை கம்மி பண்ணி கொடுக்குதா அப்படின்னு தான் உடனே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையே சொல்லட்டுமா, செமையாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லாங்க. இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே ஒர்த்துன்னு சொல்லுவேன். பை ஒன் கெட் ஒன்ங்கிறதுல. ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ரேட்டில் எனக்கு 2 கிடச்சதுங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை எதில் வாங்கியிருப்பேன்னு அந்த பாக்ஸை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, அந்த ஷாப்பிஃபை அப்படிங்கிறக்குள்ளேயே அதில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் எல்லாமே நான் சைடில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பர்னு சொல்லாங்க. எனக்கு க்ளீனிங் ப்ராசஸ்க்குன்னு லேடிஸ்க்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு. ஜென்ஸை சொல்லிடுவாங்க இது என்ன க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமான. ஆனால் அவங்கள ஒர்க் பண்ண கூப்பிட்டு பாருங்கள், அப்போ தாங்க தெரியும் எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, என்னை இந்த ஃப்ரெண்டு கூப்பிட்றான், அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்றான் அப்படின்னு சீனை போடுவாங்கங்க. எங்கள் வீட்டில் அவர் பண்ணி கொடுப்பாரு. பட் இருந்தாலும் எல்லா டைமும் பண்ணி கொடுக்க மாட்டார் இல்லையா. உங்கள் வீட்டில் எப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட ஒரு சிஸ்டராக நினச்சதாங்க இதெல்லாம் புலம்பிட்டு வரேன். உங்களுக்கு புலம்பல் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்லேயும் இப்படி தாமா நடக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதை நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறதுக்குள்ளே நம்பால் நான் தாம்மா க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்களேன், அவர் க்ளீன் பண்ணுறாராம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். நான் யூஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் தாங்க செம டிஸப்பாயின்மெண்ட்டுன்னே சொல்லலாம். நான் நினச்சி போட்டது ஒன்று, வந்தது ஒன்று. பட் எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம கிளியராக பார்த்து தான் போட்டோமா, நமக்கு கண்ணு தெரிஞ்சதா இல்லையாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறீங்களா, இந்த கிளாஸ் ப்ராடக்ட் தாங்க. கிளாஸ் கண்டெய்னர் தான் நான் மோஸ்ட் ஆஃப் கிச்சனில் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் மோஸ்ட் ஆஃப் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் இந்த கண்டெய்னர் நான் போட்டதுங்க. இது உண்மையாலுமே சொல்லுங்கள், இது 1000
எம்எல் வருமாங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்னமோ தெரியல. ஏன்னா நான் 1000 எம்எல் ப்ராடக்ட் கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 to 400 எம்எல் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இதை ஆர்டர் போட்டு செம்ம டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. இதையும் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்லாம தாங்க ஆர்டர் போட்டேன். ஆனால் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் சொன்னேன்னா, உடனே அவர் என்னன்ட்டாரு, "ஏம்மா கண்டெய்னராக வாங்கி அடுக்கி என்னம்மா பண்ண போற? அதில் ஃபில் பண்ணுறதுக்கு பொருள் வேணுமில்ல. அப்புறம் என்ன பொருள் கண்டெய்னர் வாங்கிட்டேன், பொருள் வாங்கி கொடுங்கன்னு நீ என்ன தான் டார்ச்சர் பண்ணுவ?" அப்படின்ட்டாரு. அதனால் இதை ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் வந்து எடுக்கல. இருந்தாலும் உங்ககிட்ட காட்டலாமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அது உண்மையிலுமே 1000 எம்எல்லாம் இல்லை அது கம்மியாக தான் இருக்குமாங்கிறதே எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். அடுத்த ப்ராடக்ட்டும் க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க. இந்த பெரிய பாக்ஸ் மேலே சஸ்டிக்கு ஒரு கண்ணாவே இருந்தது. அவனுக்கு டாய் தான் வாங்கியிருப்போம்னு சொல்லி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். பட் அதை ஓப்பன் பண்ணோன்னே அவனுக்கு அது என்னன்னு தெரியல. பட் இது விளையாடுறது தான் வாங்கியிருக்காங்கன்னு அவன் நம்பிட்டான். ஏங்கிறது லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதெல்லாம் அவர் தான் சாமி. அம்மா நான் இல்லை. ஏன்னா நான் தப்பிச்சிட்டேனே சொல்லலாம். மாப் வந்து உடஞ்சி போச்சு. அதை அவரே பார்த்துட்டாரு. கண்டிப்பாக வீட்டில் மாப்புங்கிறது இம்பார்ட்டன்ட் தானேங்க. ஏன்னா கிட்ஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அந்தளவுக்கு டர்ட்டி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது உடஞ்சிருச்சுங்கிறனால தான் இது வாங்கியிருந்தோம். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். பெஸ்ட்டு ரேட்டில் வாங்கினேனே சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. மாப் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதனால் உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன தான் வந்து அவருக்கு தெரிஞ்சு போட்டாலும் தெரியாமல் போட்டாலும் கடைசியில் எனக்கு தெரியாமே நான் உண்மையை சொல்லிடுறேங்க. ஏன்னா உண்மையை மறைக்க முடியல. கட்டின புருஷன் ஆச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் நான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே ஒளிய வச்சதில்லை. போடும்போது மட்டும் சொல்லாமல் போட்டிருப்பேன். பட் வந்ததுக்கப்புறம் சொல்லிடுவேங்க. மனசு கேட்காது. பட் அவருமே அப்படி தான். கொஞ்சம் நேரம் திட்டுற மாதிரி சொல்லுவார். பட் அதுக்கப்புறம் ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோ, அமௌண்ட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாத அப்படிம்பாரு. இது உண்மையாலுமே ஒர்த்து தாங்க. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். குவாலிட்டி நல்லா இருந்தது. சஸ்டிக் ஏதோ விளையாடுற பொருள்னு நினச்சி ஒவ்வொன்றா திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. நான் சொல்கிற கதையெல்லாம் உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும் தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்னா என் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. நான் இந்த புலம்புறதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு சிஸ்டராக பிரதராக நீங்களாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். ஒருவேளை ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா லேடிஸோட குமரல் இப்படி கூட இருக்கும்னு நினச்சி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறதையும் பாருங்கள். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா? நீங்கள் பர்மிஷன் கொடுக்காதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது என் மூலியமாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய புலம்பலும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை ப்ராடக்டோட ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். இது அன்பாக்சிங் மட்டும் தான். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலினாலும் என்னோடய புலம்பலுக்காகவாவது ஒரு லைக் போட்டு கமெண்ட்டை போடுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆள் பாருங்கள், விளையாடுறதுக்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இந்த டப் எடுத்து க்ளீன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே க்ளீன் பண்ணுறாங்களா, அவங்களே தள்ளிட்டு போகிறாங்களா, ட்ராலி மாதிரி யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி தான் போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி